ஃபைனலாக இவங்களே நடிப்பாங்கன்றது நினைக்கல நான். அந்த படத்தோட ஸ்டோரி லைனும் அவங்களோட ரியல் லைஃப்பும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அவங்க ரீச் ஆகிருக்க இடத்த பற்றி இப்போ உங்களுக்கே தெரியும். நேஷ்னல் அவார்டு மட்டும் இல்லை, லாஸ் ஏஞ்சல்ஸில் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது அந்த அவார்டோட லெவலோ அதோட ஸ்ட்ரென்த்தோ கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ அவார்டு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான் அவங்களோட இது இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இவனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு நேஷ்னல் அவார்டு வந்திருக்குடான்னு சொன்னேன். என்ன பண்ண அப்படின்னு சொன்னான். டேய் உனக்கு நேஷ்னல் அவார்டு வந்திருக்குடா அப்படின்னு. சரிண்ணா, ஃப்ளைட்டில் போகலான்டா. ஃப்ளைட்லையா? எப்பண்ணா போகலாம்? இன்னுமே அவன் அந்த ஃப்ளைட்டில் போகிறது தான் நினச்சி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிருக்கானே ஒளி, அங்கே போய் என்ன வாங்க போகிறோம் அந்த அவார்டோட லெவல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டு. ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரியும். படமும் பசங்களும் கண்டிப்பாக அவங்க மனசை வந்து வீட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க. நடிச்சது எப்படி இருந்தது? படத்தில் நடிச்சது எப்படி இருந்தது? படத்தில் நடிச்சது சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு இதை போல் சான்ஸ் வரணும் எதிரே பார்க்கல, வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போதும், இதை இன்னும் நிறைய படம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். விக்னேஷ் 2 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டப்பா. ரமேஷ் நீ சொல்லுக்கண்ணா, எப்படி இருந்ததுப்பா படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா கூட இருந்துச்சு. அவர் திட்டினாரா உன்ன நடிக்கும் போது? திட்டலையா? தனுஷ் அண்ணாவெல்லாம் இல்லைன்னு சொன்னடா, இல்லையே. ரமேஷ், விக்னேஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு? எனக்கு தனுஷ் தாத்தா பிடிக்கும். அவரை நேர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? நானடா பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐயோ பா. ஓகே 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 ஓகே. அவர் நீங்க நடிச்சதை பார்த்து என்ன சொன்னாரு? தனுஷ் அண்ணா. அவரா? சூப்பரா நடிக்கிற, என்னடா ஏரோப்ளேன் வேற போற. ஓ, அப்ப கூட ஏரோப்ளேன் தானப்பா. ஓகே, ஆல் ரைட். ஸோ அடுத்ததா வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்க ஐஸ்வர்யா அவர்கள், நீங்க சொல்லுங்க உங்க ரோல் பத்தி அண்ட் காக்கா முட்டை பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் டிரெக்டர் எனக்கு இந்த ரோல் வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுனால அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். ஸோ அதே ஒரு கிளீஷேவாக தான் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து இந்த ரோல் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, யூ கம்மிங் அப் அஸ் அ ஹீரோயின், இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஏன் நான் இது பண்ணக்கூடாது, பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இல்லை, தே வில் பிராண்ட் யூ லைக் அம்மா பண்ணீங்கன்னா அப்புறம் அண்ணி ரோல் அக்கா ரோல் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. சார் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ரோலில் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு ப்ரூவ் மை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் Manikandan sir and under Dhanush sir production and Vetrimaran sir production. So I'm really proud and it will be one of my best movie. நான் எத்தனை படம் ஹீரோயினாக நடித்தா கூட இந்த படம் மட்டும் எனக்கு மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். Thank you.